கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைமேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை சங்கீதம் 23வது அதிகாரம் 1வது 2வது வசனம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்ற வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த காலை வேளை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இந்த 23வது சங்கீதம் என்பது எல்லோருக்குமே மிகவும் ஒரு தெரிந்த சங்கீதமாக, தெரிந்த வசனங்களாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய சிறு வயது தொடங்கி இந்த வசனங்களை நம்முடைய மனதிலே மனப்பாடமாக நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையாக வசனமாக இருக்கிறது. அவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிற போது நாம் எதற்கும் குறைவு உள்ளவர்களாக, எதற்கும் நாம் ஏங்கி நிற்கிறவர்களாக இருக்க மாட்டோம். ஏனென்றால் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வசனம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில அவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிற போது நாம் எதற்கும் தாழ்ச்சி அடைந்து அல்லது எதற்கும் ஏங்கி நிற்க போவதில்லை. ஏனென்றால் அவர் நம்ம என்ன பண்றாரா, புல்லுள்ள இடங்களிலே நம்மை மேய்க்கிறவராக இருக்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தண்ணீர் கூட எப்படிப்பட்ட தண்ணீரை ஆண்டவர் கொடுக்கிறார்னா, இந்த ஆறுல ஓடுற தண்ணி சலசலன்னு ஓடும், அதை கூட நம்ம அதில் இறங்கியோ அல்லது மொண்டு குடிக்க முடியாது. ஆனா அமர்ந்த தண்ணீர், நிற்கிற தண்ணீரை நம்ம என்ன பண்ணலாம், பொறுமையா அழகா ரசிச்சு குடிக்கலாம். அதுதான் வசனம் சொல்லுது, அழகா சொல்றது, அமர்ந்த தண்ணீர்களை என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில நீங்கள் ஆண்டவரை உங்களுடைய மெய்ப்பராக நீங்கள் கொண்டிருப்பீர்களானால், அவர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை வழிநடத்துகிறவராக நீங்கள் வைத்திருப்பீர்களானால், நீங்கள் எதற்கும் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறவராக, அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார். எனவே இந்த வார்த்தைகளை விசுவாசிங்கள். நீங்கள் ஆண்டவருடைய ஆளுகையின் கீழாக, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக அவர் உங்களுடைய மெய்ப்பராக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள், நீங்கள் தாகமாக இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் அவர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் பசி தீர்ந்து, தாகம் தீர்ந்து, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் தீர்ந்தவர்களாய் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருப்பீர்கள். இந்த நாளிலே கர்த்தாமே அப்படியாய் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் சேர்ப்பாராக. God bless you.